ஒரு சில டைம் நம்ம பேரண்ட்ஸை நம்ம ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறோமோன்னு தோணுது. பெரும்பாலும் கிடையாது. ஒரு சில பேர் நான் உட்பட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸியாக இருக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா இருக்கும்போது அவங்க கால் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அவங்க தான் தெரியும். பட் அப்புறம் பேசிக்கலாம், இல்லை நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம அதை தவிர்த்துடுவோம். நம்மளுக்கு அது வெறும் ஜஸ்ட் ஒரு கால் தான். பட் அவங்களுக்கு தட் இஸ் எவ்ரி திங். பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. லைக் நீங்கள் ஒரு பப்பியை வீட்டுக்கு வளர்த்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஒன் டே நீங்கள் எல்லாருமே ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பப்பியை வீட்டில் விட்டுட்டு போகணும். அந்த ஒரு நாள் முழுக்க உங்க மனநிலை எப்படி இருக்கும்? லைக் அது சாப்பிட்டுருச்சா, நம்ம கதவை திறந்து வச்சுட்டு வந்துட்டோமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருப்போம்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு உயிர் கொடுத்து நம்மளை குழந்தை நெடுந்து வளர்த்து ஒரு சேஃபான ஹவுஸ்ல கூட இல்லை இந்த க்ரூயல் வேர்ல்டுல நம்மளை விட்டுருக்காங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ யோசிக்க மோஸ்டா நம்ம அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்ம மைண்ட்ல அவங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறோம். பேரண்ட்ஸ்லாம் இப்படிதான் இருப்பாங்க லைக் தட். பட் ஆக்சுவலா அவங்களும் ஒரு பையன், அவங்களும் ஒரு பொண்ணு. தே ஆர் லிவிங் தேர் ஃபர்ஸ்ட் லைஃப்ங்கிறத நம்ம மறந்துடுறோம். அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ யாரோ ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் பண்ணி அவங்க பார்த்து ரிப்ளை பண்ணலனாலே நம்ம எவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பையனோ பொண்ணோ நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க எவ்வளோ ஓவர் திங்க் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களால சொல்ல முடியாது லைக் என்கிட்ட இதெல்லாம் சொல்லு. பிகாஸ் தே ஆர் லிவிங் தேர் ஃபர்ஸ்ட் லைஃப். அவங்களுக்கும் சில விஷயங்கள் ஆக்வர்டாக இருக்கும். அவங்களுக்கும் சில விஷயங்கள் பசங்க கிட்ட கேட்கலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்டே இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ சைல்டு வி ஹாவ் டு ஓப்பன் அப். வி ஹாவ் டு மேக் தம் கம்ஃபர்ட். இது எல்லாமே நீங்கள் எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லல. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை ரிஃப்ளெக்ஷன். நான் இப்படி தான் இருந்தேன் அன்டில் லாஸ்ட் சம்மர். அண்ட் தட் இஸ் வென் ஐ தாட் ஆஃப் சம்திங் லைக் இஃப் இன் கேஸ் எங்கள் அப்பாவோ அம்மாவோ இந்த உலகத்தில் இல்லைன்னா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே யூ சம்திங். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ட்ரீமை ஒரு டைம் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். பட் அந்த டைம் அவங்க இல்லைக்கா, யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவீங்க? இந்த கேள்வி எனக்கும் வந்துச்சு. நீங்கள் இன்கேஸ் என்ன மாதிரி இருக்கீங்க, என்ன மாதிரி அவங்கள ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிங்கன்னா தயவு செஞ்சு தே ஆர் த பியூரஸ்ட் சவுஸ் யூ வில் எவர் see. So don't miss them and remember they are living their first life as same as us.